ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த பரங்கிக்காய் அது கூட சேர்த்து ராகி மாவோட ஒரு அடை, இனிப்பு அடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இது வந்து அந்த அடையில வந்து நம்ம பரங்கிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா தான் தெரியும். இது சேர்க்கறதால நல்ல சாஃப்ட்டா நம்ம ஆறி போய் சாப்பிட்டாலும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு அடை தான் செய்ய போறோம். இதுக்கு நம்ம பரங்கிக்காய் இந்த அளவு நான் 1 கப் மாவுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா தோல எடுத்துட்டு, பொடுசா இந்த மாரி கட் பண்ணி, அ குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவு வந்து அது நல்லா வெந்து அத நம்ம ஸ்மாஷ் பண்ணா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கணும். இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டா பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டவ்ல ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் போட்டு, இங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பரங்கிக்காவ அதில போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம அ எடுத்து வச்சுக்க 1 கப் நான் வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 3/4 கப் வெல்லம். நீங்க வந்து நாட்டு சர்க்கரை எது வேணா எடுத்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்த சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு, இது இது வந்து நல்லா வந்து ஒரு வெல்லம் கலந்தோனே, இது கூட வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டுட்டு, ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். 1 கப் ராகி மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இத வந்து நல்லா இத சேர்ற அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நல்லா ஒரு எண்ணெயோ, நெய்யோ கையில நல்லா தடவிட்டு, தண்ணிலாம் இல்லாம இந்த அளவு பெசஞ்சு எடுத்தோம்னா, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துரும். இல்ல ஒரு ஃபாயில் ஷீட்ல நெய் தடவிட்டு, நல்லா மெலிசா நம்ம அடைய தட்டிட்டு, அந்த ஷேப்க்காக நம்ம ஒரு பாக்ஸ் மாரி ஏதாவது வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு, நல்லா தோசை கல்ல இந்த மாதிரி போட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 பக்கம் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா சிம்ல வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப டேஸ்டான பரங்கிக்காய் ராகி அடை ரெடி. நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.